ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்னைக்கு நாங்கள் இன்னொரு எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷோட வந்திருக்கோம். எங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அடை ப்ரீமிக்ஸ். நார்மல் அடை தான், நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற அடை தான். பட் என்னன்னா, நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சு அரைச்சி அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் அ எக்ஸலண்ட் ப்ராடக்ட் ஃபார் யூ. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு மற்ற வேலையை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாவது சைட் டிஷ்ஷை செய்கிறதுக்குள்ளே, மற்ற சமையல் வேலையை முடிக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எந்த நேரமும் இட்லி தோசை அப்படிங்கிறப்போ நமக்கு வேறு ஏதாவது ஒன்று வேணும், ஆனாலும் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ திஸ் அன் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் ஃபார் யூ. நீங்களே பாருங்கள், இந்த கலர் நாங்கள் செய்கிறப்போ நாங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எதுவும் போடலை. கம்ப்ளீட்லி நேச்சுரல், வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐ வுட் சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு பை இட். நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது அம்மா செஞ்சது போல் இருக்கும்ட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அடை செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்கப்பா அடை ப்ரீமிக்ஸ் பேக்கெட் ஒன்று, தண்ணி, மெஷரிங் கப், எனி கப், டம்ளரோ, வீட்டில் எது இருக்கோ, எந்த பவுல் இருக்கிறீங்களோ அவ்வளோதான், ஒரு பாத்திரம், அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற எது வேணால் எடுத்துக்கலாம். அதே எந்த கப் எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு கப் ஸ்கப்பா அடை ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஒரு கப் ஸ்கப்பா அடை ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். அதே ஒரு கப் தண்ணி. இப்படியே வச்சிருங்க, மிக்ஸ் பண்ணணும்லாம் கூட அவசியம் இல்லை. அப்படியே வச்சிருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அடை செய்ய ஆரம்பிக்கலாம். 30 minutes later. ஹாஃப் அன் ஹவராக மாவு, அடை மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஹாஃப் அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இருந்தால் நார்மலான அடையாக வரும். உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும், மெலீஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நான் பிளெயினாக தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை என்ன இஷ்டமோ அது போட்டுக்கலாம். பட் நாங்களே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம். அடுப்பில் கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. நல்ல கனமான கல்லாக வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு தோசை நல்லா, அடை நல்லா வரும். அடை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். சிம்லே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். வேணுன்னா மூடி போட்டு கூட வேக வைங்க. அடையில் நாங்கள் வந்து பச்சரிசி, புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, தேங்காய், மிளகாய், சீரகம், பெருங்காயம், நல்லா நிறையவே பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ட்ரைட் இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாவு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். குருணையாக இருக்குது, தெரியுதா? இப்படி இருந்தால் தான் அடை நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது, வளவலன்னு இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு ஊற்றணுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. அடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாமா? எவ்வளோ ஈஸியாக அடை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. See, it's very very tasty. ஒவ்வொரு தடையும் ப்ரொப்போர்ஷன் சரியாக வரல, அடை செய்ய தெரியல, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்கு திஸ் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். டைம் இல்லாதவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய அடை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் இட். தேங்க்யூ.